Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு நாம என்ன பண்ண போறோம் அப்படினா ஒரு குயிக்கான சிம்பிளான green vegetable pulao. இந்த green vegetable pulaவுக்கு நான் வந்து ஜீரக சம்பா அரிசி யூஸ் பண்ணிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்க பாஸ்மதி அரிசி கூட சேர்த்து செய்யலாம். இது வந்து லஞ்ச் பாக்ஸ்க்கு பேக் பண்றதுக்கு ஒரு ஐடியலான ரெசிபி. காலையில எந்திரிச்சு ரொம்ப டென்ஷனா இருக்கும்போது ஈஸியா ஆயிடக்கூடிய ஒரு ரெசிபி. முந்தின நாளே நீங்க வந்து காயெல்லாம் கட் பண்ணி வச்சிட்டீங்கன்னா இந்த புலாவ் பண்றதுக்கு உங்களுக்கு எக்ஸாக்ட்லி 10 minutes தான் ஆகும். சரி வாங்க இப்போ நம்ம பார்க்கலாம் green vegetable pulao எப்படி செய்யறது அப்படின்னு. வந்து இந்த மாதிரி இஞ்சி பூண்டு வெங்காயம் அப்புறம் புதினா கொத்தமல்லி பச்சை மிளகா இதெல்லாத்தையும் சேர்த்து தண்ணியே சேர்த்தாம ஒரு விழுதா அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இந்த மாதிரி ஒரு பிளெண்டரில் இதெல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்திட்டு இந்த வெங்காயத்தில் இருக்கிற ஈரப்பதமே போதும். இது வந்து ஒரு விழுதா நீட்டாக அரைஞ்சு வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இதுக்கு ஒரு 100 கிராம் புதினா, அதாவது க்ளீன் பண்ண புதினா, அப்புறம் 100 கிராம் பொடியாக அரைஞ்ச கொத்தமல்லி இது ரெண்டுமே சேர்த்துருக்கேன். இப்போ இது பாருங்க விழுதா எடுத்து அரைச்சி வச்சாச்சு. அடுத்து இந்த மாதிரி ஜீரக சம்பா அரிசியை வாஷ் பண்ணி சோக் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம புலாவ் செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு பேனில் இந்த மாதிரி நெய்யை ஹீட் பண்ணிக்கோங்க. நெய் மெல்ட் ஆன பிறகு அந்த முழுசாக இருக்கிற மசாலா ஐட்டம், அதாவது பிரிஞ்சி இலை, பட்டை, கிராம்பு, லவங்கம், அப்புறம் வந்து அன்னாசிப்பூ இதெல்லாம் போட்டு அதெல்லாம் பொரிஞ்ச பிறகு இந்த அரைச்சி வச்சிருக்கிற விழுதை சேர்த்தி அந்த பச்சை வாசனை போகிற வரையும் நல்லா கிளறி விட்டு நம்ம குக் பண்ண போகிறோம். இப்போ நான் வந்து அந்த அரைச்சி வச்ச விழுதை சேர்த்துட்டேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு பச்சை வாசனை போகிற வரையும் இதை குக் பண்ணுங்க. இதுக்கு வந்து ஒரு 1-2 நிமிஷத்துக்கு மேலே ஆகாது, சீக்கிரம் குக் ஆகிடும். இப்போ பாருங்க இது ரெடி ஆயிடுச்சு. அடுத்து நாம உப்பு சேர்த்த போகிறோம். உப்பு சேர்த்திட்டு இதை வந்து கொஞ்சம் சுண்டுற வரையும் நம்ம வந்து குக் பண்ண போகிறோம். அதாவது இந்த மிக்சர் வந்து கொஞ்சம் திக்காகிற வரையும் நம்ம குக் பண்ண போகிறோம். இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் என்னன்னா நம்ம சாப் பண்ணி வச்சிருக்கிற வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஆட் பண்ண போகிறோம். இப்போ உப்பு சேர்த்தாச்சு. இப்போ பாருங்க இது சுண்டுற வரையும் நான் வந்து இதை வந்து கொஞ்சம் கிளறி விட்டு குக் பண்ண போகிறேன். குக் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள் இது ரெடியாக இருக்குது. அடுத்து நான் சாப் பண்ணியிருக்கிற வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஆட் பண்ண போகிறேன். இதுக்கு நான் வந்து ப்ரோக்கலி, கேரட், பீன்ஸ் இது யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணால் நீங்கள் உருளைக்கிழங்கு, பட்டாணி கூட யூஸ் பண்ணலாம். இதில் வந்து நான் வந்து முந்தின தினமே ஊற வச்சு ரெடியாக இருக்கிற சன்னாவையும் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஒரு குவிக் டிப்ஸ் சொல்கிறேன் பாருங்கள். நீங்கள் வந்து ஃப்ரீயாக இருக்கும் போது சன்னாவை ஊற வச்சு அதை வந்து எடுத்து நீங்கள் ஃப்ரீசரில் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா அதை எப்போ வேணால் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் நான் அடுத்தது இந்த வெஜிடபிள்ஸையும் மசாலாவையும் நல்லா கிளறி விட்டுட்டேன். கிளறி விட்டுட்டு இப்போ நான் வந்து ஒரு கை அந்த ஊற வச்ச சன்னாவை வந்து சேர்த்து போகிறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதுக்கு அடுத்த ஸ்டெப் என்னன்னா நம்ம அந்த ஊற வச்ச அரிசியை வந்து சேர்த்து போகிறோம். நீங்கள் ஜீரக சம்பா அரிசிக்கு பதிலாக பாஸ்மதி அரிசியும் வந்து சேர்த்தி நீங்கள் வந்து இந்த புலாவை செய்யலாம். அதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் பாஸ்மதி அரிசி யூஸ் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா 1 கப்புக்கு ஒரு 2 கப்பு தண்ணி சேர்த்தா போதும். இதே அளவு தான். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மசாலாவும் காய்கறி எல்லாமும் சேர்ந்து ஒந்தி வந்துடுச்சு. அடுத்து நம்ம வந்து இந்த ஊற வச்சிருக்கிற அரிசியை சேர்த்துலாம். நான் வந்து 1 கப்பு அரிசிக்கு 2 கப்பு தண்ணி சேர்த்துருக்கேன். ஏன்னா நான் வந்து இதை ரைஸ் குக்கரில் பண்ண போகிறேன். நீங்கள் வந்து ஓப்பன் பேனில் குக் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா, அதாவது இதே பேனில் குக் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா 1.25 கப்பு தண்ணி சேர்த்திங்கன்னா போதும். ப்ரெஷர் குக்கரில் குக் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா 2 விசில் விடுங்க. அதுக்கு 1.5 கப்பு தண்ணி சேர்த்தா போதும். இப்போ வந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதை மிக்ஸ் பண்ண பிறகு நான் வந்து இதை வந்து எலக்ட்ரிக் ரைஸ் குக்கரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இதை குக் பண்ண போகிறேன். உங்களுக்கு வேணும்னா இதை நீங்கள் ப்ரெஷர் குக்கர்லேயோ இல்லை ஓப்பன் பேன்லேயோ கூட குக் பண்ணலாம். ஓப்பன் பேனில் குக் பண்ணுறதுக்கு ஒரு 20 minutes ஆகும். ஆனால் ப்ரெஷர் குக்கரில் குக் பண்ணுறதுக்கு 10 minutes தான் ஆகும். லோ ஃப்ளேமில் வச்சு நீங்கள் ஒரே ஒரு விசில் விட்டிங்கன்னா 10 நிமிஷத்தில் ப்ரெஷர் குக்கரில் இந்த புலாவ் ரெடி ஆகிடும். இப்போ பாருங்கள் இந்த புலாவ் ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி ஒரு மரக்கரண்டியை வச்சு மெதுவாக இதை ஸ்லோவாக கிளறி விடுங்க. அப்போ தான் அந்த அரிசி உடையாமல் நீட்டாக வரும். இப்போ பாருங்க நல்லா கிளறி விட்டாச்சு. இதுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு ஆனியன் ரைத்தாவோட ஒரு சட்னியும் சேர்த்து சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும்.
இப்போ பாருங்க ரெடி. இது கூட நான் வந்து ஒரு மேங்கோ அப்புறம் வந்து கொத்தமல்லி போட்ட ஒரு சட்னியும் பிளெயின் ராய்த்தாவும் சர்வ் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த புலாவ் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் என்னன்னு மறக்காமல் சொல்லுங்கள்.